எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஹோம் மினிஸ்ட்ரியில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு 84,000 வேகன்சிக்கு மேலே ரெக்ரூட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி மே மாதம் அந்த டைமிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிறவங்கள சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப், என்ஐஏ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் அலாகேட் பண்ணி கொடுப்பாங்க. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 23 வயசு வரை இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி 4 ப்ராசஸில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது மொத்தம் 4 டாபிக் பேசிஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 100 மார்க் கொஷின், 90 மினிட்ஸ் வந்து டைம் டியூரேஷன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஷின், ஜென்ரல் நாலேஜில் 25 கொஷின், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷின், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதில் வந்து 25 கொஷின், மொத்தமாக வந்து 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் வந்து மேல் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் வந்து கடக்கணும். ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டர் 8.30 மினிட்ஸில் வந்து கடக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து மேலோட ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டில் வந்து மேலுக்கு மட்டும்தான் இயல்பு நிலையில் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்டடில் வந்து இயல்பு நிலையை விட 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக முப்படை ட்ரைனிங் அகாடமியில் அட்மிஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் கொடுத்துட்டு வராங்க. மார்னிங் 5 o'clock இருந்து 8 o'clock வரை இருக்கும். ஈவினிங் 4:30 6:30 வரையும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ப்ளஸ் வெளியூர்லேருந்து ஜாயின் பண்ணுறவங்க வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.